ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஒரு ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் பார்க்கணும். இது வந்து என்ன விரோதாத்தியாயம். முதல் சமன்வய அத்தியாயம். எல்லா வாக்கியங்கள் எதெல்லாம் ஜெகத் காரணத்தை பத்தி சொல்ற வாக்கியமோ அது எல்லாமே ஏதாச்சும் விலட்சண வஸ்துவை தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல விரோதம் ரெண்டு விதமா விரோதம் எடுறது. பிரம்மமானது, அதாவது சிதச்சித் விலட்சண வஸ்துவானது ஜெகத் காரணம். இப்போ இந்த கட்டத்துல பிரம்மமானது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரம்மம் தான் அந்த சிதச்சித் விலட்சணம் தான் அப்படின்றது முடிவாயிருது. ஆக பிரம்மம் ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விரோதங்கள் எழும். இதெல்லாம் அந்த முதல் வீடியோல சொல்லியிருக்கேன்னா அப்படின்னு ஞாபகம் இல்ல. ஒரு கால் சொல்லியிருந்தேன்னா பிரம்மம் ஜெகத் காரணம் அப்படின்னு அந்த பிரதிஜாயில ரெண்டு விரோதம் எழும். ராதாமாமி ஜாயின்டா? ரகுராமன் சுவாமி கை தூக்கிட்டு அடியன் சுவாமி, அது பரமாத்மா மொத்த ஜகத்துக்கும் காரணமா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்புறம் படைக்கப்பட முடியுமா? ஜெகம் தான் நித்தியமா இருந்துட்டே இருக்கு, ஜெகத் தான் நித்தியமா இருந்துட்டே இருக்கு, படைக்கப்பட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, முதல்து முழுசாவே சரிதான். பரமாத்மா மொத்த ஜெகத்துக்கும் காரணம் அப்படின்னு வேணாம். இல்ல, இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லலாமே. இந்த காரிய காரணத்துலதான் சந்தேகம். முதல் சந்தேகம் என்னது? பரமாத்மா மொத்த ஜெகத்துக்கும் காரணமா இருக்க முடியுமா? ரெண்டாவது, மொத்த ஜெகத்து படைக்கப்பட முடியுமா? நிச்சயமா இருக்கு. ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்னாயிடும். இன்னும் சரியா சொல்லணும். முதல்ல பரமாத்மா காரணமாக இருக்க முடியுமா? அவ்வளவுதான். ஏன் அந்த சந்தேகம் வருது? மொத்த ஜெகத்தும் படைக்க முடியுமா? ரெண்டாவது மொத்த ஜெகத்தையுமே படைக்க முடியுமா? நிச்சயமாகவே படைப்புக்கு விஷயமாக இல்லாத பொருட்கள் சில இருக்கின்றனவே. அது முதல்ல பரமாத்மா காரணமாக இருக்க முடியுமா அப்படின்றதான் சந்தேகம். ஏன் அந்த சந்தேகம் எழுது? ஏன்னா ஸ்மிருதி தான் நமக்கு புரியும். ஸ்மிருதியை பார்த்தாக்கா வேற விஷயங்கள் சொல்றது. அப்படின்னா அப்ப நான் அந்த வீடியோல சொல்லவே இல்லை போல இருக்கு இந்த விஷயத்த. கோவிந்தன் சுவாமி இந்த வீடியோல சொல்லல சுவாமி, ஆனா முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அதுல என்னன்னா அவாப்த சமஸ்த காமனா இருக்கும்போது ஒரு பிரயோஜனம் இருக்க முடியாதே, பிரயோஜனம் இல்லாம யாராவது எந்த காரியமாவது பண்ணுவாங்களா? அப்போ என்ன பிரயோஜனத்துக்காக பண்ணிருக்க முடியும்? ஏதாவது பிரயோஜனம்னு சொன்னா அப்ப அவாப்த சமஸ்த காமத்துவம் போயிடுவேன் அப்படிங்கிற விரோதம் வருங்கிறது முன்னாடி சொல்லியிருந்தீங்க சுவாமி. இந்த வீடியோல அது சொல்லல. ஆக்சுவலா எனக்கு அது ஒரு எண்ணமா இருந்தது. அது ஏதாவது அது வேற பிரகரணத்துல வருதா? எதனால இது இங்க சொல்லாம இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு இடம் நான் சொல்ல மறந்துருப்போம். ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய சுருக்கமே இதுதான். இது சுத்த பிரகாஷிகாச்சாரியர் எங்க காட்டுறாரு அப்படின்னா, ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய 3வது பாத ஆரம்பத்துல காட்டுறாரு. வியத் பாதம் அப்படின்னு. அங்க சொல்லியிருக்கேன்னா என்ன, அங்கேயும் தெரியல சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு. ஆனா அப்போ ஏமெல்லாம் தவிர நான் சொல்லல. இந்த விஷயம் முக்கியமான விஷயம் அது என்னன்னா, பகவான் காரணமாக, அதாவது பகவானா இங்க பிரம்மம் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னு. இப்ப இது ஒரு விரோதம் தானே. இப்போ பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்ற இடத்துல பிரம்மம் காரணமாக இருக்க முடியுமா? அந்த ஜெகத்துக்குன்னு விட்டுருவோம், பிரம்மமும் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு சங்கை எழுந்தாலே அதுவே விரோதம் தான் இந்த பிரதிஜானத்துக்கு. சரி, இதுக்கப்புறம் ரெண்டாவதுதான் ரகுராம சுவாமி கிருஷ்ணன் சுவாமியும் சொல்லியாச்சு. மொத்த ஜெகத்தும் காரியம்னு ஆயிடுமே. இப்போ பிரம்மமானது மொத்த ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு வந்ததுன்னா, அந்த மொத்த அப்படின்ற இடத்துல அப்போ என்ன ஆகுது? மொத்த ஜெகத்துமே காரியம்.
சரி, இதை பத்தி போனதுல பார்த்தோமா, அது முன்னாடி துல்லிய வித்தி வேத்தியம் அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தோம். சட்டுன்னு போற போக்குல பார்த்துட்டு விட்டுட்டோம். அது ஸ்ரீபாஷையில பார்த்தோமா இல்லாட்டி ராம வித்யால பார்த்தோமான்னு தெரியல. துல்லிய வித்தி வேத்தியம் அப்படின்னு அது இங்க வருது. இந்த துல்லிய வித்தி வேத்தியம் அப்படின்ற மாதிரி இங்க வருது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? துல்லிய வித்தி வேத்தியம்ன்றது எங்க பார்த்தா கண்டிப்பா பார்த்தோன்ற மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அந்த சொல்லானது சிரமமா இருக்கும். துல்லிய வித்தி வேத்தியம் அப்படின்றது அதாவது இப்ப தசரதனுடைய புதல்வன் ராமன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, இதை நம்ம அந்த உபமானத்துல தான் பார்த்தோம். ராமானுஜ வித்தியால தான் பார்த்தோம். தசரதனுடைய புதல்வன் ராமன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ராமனுடைய தகப்பன் தசரதன். இப்ப இது தனியா நம்ம ஏதாவது அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். தசரதனுடைய மைந்தன் ராமன், அப்போ ராமன் இடத்துல தசரத புத்திரத்துவம் அப்படின்றது தன்மை இருக்குன்னு தெரிஞ்சிருது. நம்ம என்ன அனுமானம் பண்ண முடியும்? ராமன் பக்ஷம் என்ன சாத்தியம், என்ன சாதிக்கணும்? தசரத அவனுடைய தகப்பன் தசரதன். அப்படி இல்லை, ராமன் தான் பக்ஷம். இப்ப எப்படி சாதிக்கணும்? என்ன சாதிக்கணும்? தசரத புத்திரன் அப்படின்னு. முன்னாடி என்ன சொன்ன? தசரதனுடைய மைந்தன். சரியாதான் சொல்லியிருக்கேன். தசரதனுடைய சரி, மறுபடியும் இது என்ன சொன்னன்றது மறந்து போயிடுச்சு. இப்போ முதல் வாக்கியம் என்ன அப்படின்னா, தசரதனுடைய மைந்தன் ராமன். தசரதனுடைய மைந்தன் ராமன். அப்போ இங்க ராமன் ஏற்கனவே தெரிஞ்சு போயிடுச்சு அவன் எப்படின்னு. இப்போ தசரதன் எடுத்துக்கோமே. அப்போ தசரதனானவன் ராமனுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லலையே வாக்கியம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தசரதன் ராமனுடைய தகப்பன். என்ன ஹேத்து? ஒன்னும் சொல்ல முடியாது, சரியா வராது. அப்ப என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்சிருது அப்படின்னு தான். ராமன் தசரதனுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலயே என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா, ராமனுடைய தகப்பன் தசரதன் அப்படின்றது அடங்கியிருக்கு. அதே போல ஜகத்தானது. அதே போல இங்க நான் என்ன சொல்ல வரேன்? பிரம்மம் ஜெகத் காரணம் அப்படின்னா ஜெகத் வந்து காரிய வஸ்துங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. அதுல என்ன நம்ம மொத்தன்றது சேர்த்துட்டு இருக்கோம். மொத்த ஜெகத்துக்கும் பிரம்மம் காரணம் அப்படின்னா, பிரம்மத்துக்கு மொத்த ஜெகத்தும் காரியம் அப்படின்னு தன்னுடைய தெரியாது. அப்ப மொத்த ஜெகத்தும் காரியம் அப்படின்னு இடத்துல மறுபடியும் விரோதம். நித்தியமான வஸ்துக்கள் நித்தியம்ன்றது, அதை பத்தி என்ன நித்தியம்ன்றது சொல்லியிருக்கேனோ சொல்லலையோ? பூர்வ பட்சத்துல திரும்ப சொல்ல முடியுமா அது ரெண்டுத்துக்கும் தொடர்பு என்னது சாதிச்சதை திரும்ப சொல்ல முடியுமா? மொத்த ஜெகத்துக்கும் பிரம்மம் காரணம் அப்படின்னாலே பிரம்மத்துக்கு மொத்த ஜெகத்தும் காரியம். முதல்ல பிரம்மத்தை உத்தேசிச்சு, பிரம்மம் எப்படிப்பட்டது? பிரம்மமானது மொத்த ஜெகத்துக்கும் காரணம் அப்படின்னாலே நம்ம இப்போ உத்தேசியம் விஜயம் அப்படின்னு வாக்கியத்துல எல்லாம் இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்சது அதை பத்தி மேற்கொண்டு தெரிய போறது அது விஜயம். ஏற்கனவே தெரிஞ்சது உத்தேசியம். ராமன் அவன் இப்போ அவன் ஏற்கனவே தெரியும் ராமன் அப்படின்றவன். அவன் வில்லாடி அப்படின்னா அவன் வில்லாடும் தன்மை விஜயமா இருக்கு. அதே போல பிரம்மம் தெரிஞ்சிருக்கு. பிரம்மம்னா என்னன்னா அது ஜகத்துக்கு காரணம். அப்போ ஜெகத் காரணத்துவம் அப்படின்றது பிரம்மத்துக்கு இப்ப நம்ம அறிவிக்கிறோம் இந்த வாக்கியத்துல. அப்படி சொல்லும் பொழுது ஜகத்து அதை குறிச்சு ஒரு தன்மையை தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிரம்ம காரியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுல இந்த மொத்த அப்படின்னு சேர்த்தோம்னா என்ன ஆகும்? பிரம்மத்தை குறித்து மொத்த ஜெகத் காரணத்துவம், மொத்த ஜெகத்தையும் குறித்து காரியத்துவம் அப்படின்னு ரெண்டுமே தெரிய வருது. இந்த மொத்த ஜெகத்தும் காரியம் அப்படின்னும் பொழுது என்ன எந்த இடத்துல பிசகு வருது? நித்தியமான பதார்த்தங்கள் இருக்கு, அது காரியம் கிடையாது. என்ன நித்தியமான பதார்த்தம்? பூர்வ பட்சத்துல சொல்லதான் நினைக்கிறேன். ஆகாஷம். இங்க இல்லாம போனாலும் வியத் பாதத்துல வரும். 3வது பாதத்துல ஆகாசம் அப்படின்றதுலாம் நித்தியமான பதார்த்தம் ஆச்சு அப்படின்னு அந்த நையாயிகன் சொல்றோம். ஆக இந்த மாதிரி 2 விதமா விரோதம் எழுது. சரி, அந்த விரோதத்தை தவிர்க்கிறதுக்கு தான் கோவிந்தன் சுவாமி ஆகாசம் நித்தியமான பதார்த்தமா நம்ம படிக்கும்போது
மூல பிரகிருத்தில இருந்து மகான்ல இருந்து அப்படி வரிசையா வரும்போது அந்த ஆகாசம் அதான் நான் கூட சேர்த்து ஒண்ணு சொல்லினே இருந்தேனே, பூர்வபட்சத்துல சொல்லியிருந்தேனே. நையாயிகனுடைய மதத்துல ஆகாசம்ன்றது நித்தியம். ஏன்னா ஆகாசத்துக்கு உறுப்புகளே கிடையாது. உறுப்புகள் இல்லாத பொழுது அது எப்படி செய்ய முடியும் ஆகாசத்தை அப்படின்னு அவனுடைய கேள்வி. நம்மளுடைய இதெல்லாம் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதானே ஆகாசம். பஞ்சபூதங்கள் எதுல இருந்து உருவாருது? பூதாதி அப்படின்ற தாமச அகங்காரத்துல இருந்து உருவாருது. தாமச அகங்காரத்தின்னு கூட சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா சப்த தன்மாத்திரையில இருந்து உருவாருது, தன்மாத்திரையில இருந்து உருவாருது அப்படின்னு தான் சொல்லணும் பஞ்சபூதங்கள். ஆக என்ன அர்த்தம் இப்போ? சரி, இது இப்போ இந்த அத்தியாயத்துல இந்த மாதிரி 2 விரோதங்கள் இருக்கு. இப்போ என்னன்னா, முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் அப்படின்னே பெயர். இந்த முதல் பாதத்துல என்ன செய்யப்படுறது அப்படின்னா, சமிக்கணும் சுவாமி. எனக்கு முதல் 2 விரோதத்துல முதல் விரோதம் சொன்னது புரியல சுவாமி. என்ன மொத்த ஜெகத்துக்கும் காரணமாக இருக்க முடியுமான்னு கேள்வி. அத திருப்பி வேற மாதிரி சொன்ன மாதிரிதான் இருக்க வழியா எனக்கு புரியல சுவாமி. இல்ல முதல்ல மொத்த ஜெகத்துக்கும் காரணம் அப்படி கிடையாது. பிரம்மம் எந்த பொருளை குறித்தும், ஜெகத்தை விட்டுருவோம், எந்த பொருளை குறித்தும் காரணமாக இருக்க முடியுமா? பிரம்ம விஷயத்துல கேள்வி. பிரம்மம் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றோமா? இப்போ ஜகத்துக்கு விட்டுருவோம், பிரம்மம் காரணமா ஏதாவது ஒண்ணு செய்யுமா பிரம்மம்? ஏன்னா அது அவாப்த சமஸ்த கமமாச்சு, அது எதுக்காக ஏதாவது செய்ய போறது அப்படின்னு விரோதம். புரிஞ்சுதா சுவாமி? ஓகே சுவாமி, சரி சுவாமி. சரி, இப்போ விளையாட்டு பிரம்மம் லீதா விளையாட்டுக்காக ஜெகத்தை படைக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமே, அப்போ அது எப்படி வரும்? அது பதில், அதான் பதில். பிரம்மம் தான் விளையாட்டா படிக்கிறது, அது தனியா பிரயோஜனம் வேண்டாம் அப்படின்றதான் பதில். சரி, இப்ப இந்த முதல் ஸ்மிருதி பாதத்துல என்ன இருக்கு? இப்போ ஸ்மிருதி பாதத்துல ஸ்மிருதினால விரோதம். இதுக்கு ஜகத் பிரம்மத்தால படைக்கப்படுறது அப்படின்ற அம்சத்துல ஸ்மிருதினால விரோதம். இந்த லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்ற பிரசித்தமான சூத்திரம், அது இந்த பாதத்தினுடைய இறுதியில வருது. அதுலதான் பிரம்மமானது விளையாட்டாக படைக்கிறது அப்படின்னு. அதோட கூட சேர்த்து மற்ற விஷயங்களும் இங்க விவாதிக்கப்படுறது. இந்த முதல் பாதம் ஸ்மிருதி பாதத்துல ஸ்மிருதியானது மத்தொன்னு காரணமாக சொல்றது அப்படின்னு ஸ்மிருதி வழியா விரோதம். அதுக்கப்புறம் நியாயத்தினால விரோதம். பிரம்மமானது நியாய ரீதியா பார்த்தா கூட ஜகத்துக்கு காரணமாக இருக்க முடியாதே அப்படின்னு. சரியா? ஆக எந்த விதத்திலையும் பார்த்தாலும் இந்த முதல் பாதத்துல என்ன விஷயம் அப்படின்னா, பிரம்மமானது காரணமாக இருக்க முடியாது. அந்த பிரயோஜன விஷயத்துல பார்த்தோம்னா எதை பத்தியும் காரணமாக இருக்க முடியாது. அப்புறம் அது ஒரு நியாயம். இன்னொரு நியாயம் இன்னைக்கே படிச்சிருப்பீங்க, விலட்சணத்வாதிகரணத்துல இருக்கக்கூடிய நியாயம். அதுல பார்த்தா வேறுபட்ட பிரம்மம் எப்படி ஜகத்துக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு அது ஒரு நியாயம். அதே போல முதல் அதிகரணம் ஸ்மிருதி அதிகரணம் பார்த்தோம்னா, ஸ்மிருதினா வேற ஒண்ணா காரணமா சொல்றது, இப்ப பிரம்மம் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் அப்படின்ற அம்சத்துல அது காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஜகத்துக்கு காரணமா இருக்க முடியாது அப்படின்னு அந்த அம்சத்துலயும் விரோதம். ஆக இந்த முதல் பாதத்துல ஸ்மிருதியும் நியாயமும் அதோட விரோதிக்கிறது பிரம்ம காரணத்துவம் அப்படின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இப்போ முதல் ஸ்மிருதி பாதம் ஸ்மிருதி அதிகரணம் முதல்ல என்ன பூர்வபக்ஷம் இதுல யார் சொல்றா? யுவனமாமி? யாரும் கேட்க? இதுல நம்ம பூர்வபக்ஷம் வச்சு நமக்கு வேதாந்தத்துல பிரம்மம் தான் உலகத்தை படைக்கிறது அப்படின்னு இருக்கு. நம்மளால வேதாந்தத்தை நேரடியா அறியக்கூடிய அறிவு நமக்கு இல்ல. நம்ம எதுவா இருந்தாலும் அதுல நிறைய முரண்பாடுகளும் இருக்கு. எதுவா இருந்தாலும் ஆராய்ஞ்சுதான் அறிய முடியும். அதுக்கான ஆராயிற சாமர்த்தியம் நமக்கு இல்ல. நம்ம எதுவா இருந்தாலும் ரிஷிகள் என்ன
சொல்றாளோ அதைத்தான் நம்ம வந்து ஒத்துக்க வேண்டி இருக்கு. அப்போ கபிலன்றவர் வந்து இந்த லோகத்துக்கு காரணம் பிரதானம் தான் அப்படின்னு தன்னுடைய சாங்கிய ஸ்மிருதியில கூறியிருக்காரு. ஏன்னா நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம வேதாந்தத்துல இருந்து எடுக்கச்சே சோ சாங்கிய ஸ்மிருதி அப்படின்ற அந்த இதுல இருந்து கபிலர் கூறுறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து அதுல வந்து அவர் வந்து பிரதானம் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா ரிஷிகள் வாக்கியம் எடுத்துக்கணும்னு நம்ம பண்றதுனால அவரோட வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது. சரி. ஆனா இதுல இப்போ நீங்க ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மிருதியில ஆனா இந்த மாதிரி சாங்கிய ஸ்மிருதியில பிரதானம் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரிஷி சொன்னதை எடுத்துக்கணும் அப்படியா? அப்படி என்ன ஆகும்னா அப்ப வேதாந்தத்துக்கு ஸ்மிருதி முற்பட்டா நம்ம ஸ்மிருதிக்கே தான் பிராதானிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு ஆயிடும். நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோல. எனக்கு ஸ்ரீபாஷ பங்கிலாம் எப்படின்னா மற்ற அம்சம்லாம் சரியா சொல்லிட்டீங்க. வேதாந்தத்தை நாம் நேர அறிய முற்பட முடியாது. ரிஷிகளுடைய ஸ்மிருதி அனுசரிச்சுதான் நம்ம அர்த்தத்தை கொள்ள முடியும். இப்ப வேதாந்தத்துல மேலட பிரம்மம் காரணம் என்று இருந்தாலும் கூட ரிஷிகளுடைய வாக்கியத்தை அனுசரிச்சுதான் நம்ம கொள்ளணும் அர்த்தம். அப்ப கொள்ளும் பொழுது மாமி இப்ப நான் சொல்றது எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இப்ப நீங்க சொன்னதுல வந்து சின்ன பிழையா இருந்தது. ரிஷிகள் கூறுவத நம்ம எடுத்துக்கிறோம். அதுல கபிலர் அடியன் கரெக்டா சொல்லியிருக்கேன் சொல்ல புரிஞ்சுட்டேனான்னு தெரியல. நம்ம ரிஷிகள் ஏன்னா நம்ம ஆராயிர திறமை நமக்கு இல்ல. அதனால ரிஷிகள் கூறுறத நம்ம எடுத்துக்கிறோம். கபிலர் ரிஷி அவர் சொல்றத நம்ம சாங்கிய ஸ்மிருதியில சொல்லி இருக்கிறத நம்ம ஏத்துக்கணும். எடுத்துக்கிறோம் அப்படின்றது இல்லையா? இப்போ எடுத்துக்கிறது நம்ம அந்த ஜகத்துக்கு பிரதானம் காரணம் அப்படின்னு நம்ம தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஜகத்துக்கு பிரதானம் காரணம் என்று வேதாந்தம் கூறுகிறது அப்படின்னு அந்த பரியந்தம் போனோம். அப்படி எடுத்துட்டோம். நம்ம வேதாந்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா சாங்கிய ஸ்மிருதிக்கு அனுகுணமாக புரிஞ்சுப்போம் வேதாந்தத்தை. ஏன்னா அதுதானே விஷயமே. அங்க நாம் நேர வேதாந்தத்தை படிக்க முடியாது, புரியாது நமக்கு. சரியா? இதையும் சொன்னேன், முரண்பட்ட வாக்கியங்களும் இருக்கின்றன அப்படின்னு சொன்னேன் வேதத்துக்குள்ளேயே. சரி, அதுவும் ஸ்ரீபாஷத்துல வந்திருக்கோ அப்படின்னு சொன்னேன் அந்த வீடியோல. ஆமா சொன்னேன். சரி. இப்போ முரண்பட்ட வாக்கியங்கள் இருக்கிறதுன்றது என்ன ஸ்தாபிக்கிறது? நாம் நேர அறிய முற்பட முடியாது. அறியக்கூடிய சாமர்த்தியம் நம்ம கிட்ட இல்ல. இந்த முரண்பாடுலாம் போக்குற சாமர்த்தியம் நமக்கு கிடையாது. அப்போ ஸ்மிருதி அனுகுணமா தான் விஷய நயனம் பண்ணணும். சரி, இதுதான் பூர்வபக்ஷம். இப்போ சாங்கிய ஸ்மிருதிக்கு அனுகுணமாக நம்ம வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும். பிரதானம் தான் காரணம் அப்படின்னு வரும். சித்தாந்தம் மத்த ஸ்மிருதிகள் இருக்கு, மனுஸ்மிருதி முதலானதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரம்மம் தான் வந்து ஜெகத் காரணம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அது அவ்வளவுதானா? அதுல ஒண்ணும் அதிகமா சொல்லணுமே, அவ்வளவுதான் யுக்தியோ? மனுஸ்மிருதி அங்க முக்கியமான ஒரு மனுஸ்மிருதி இருக்கு. அதுபோல ஒரு சின்ன ஒரு விஷயம் அங்க விடுபட்டு போறது முக்கியமான யுக்தியாக. மனுஸ்மிருதி நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்றது சிரமமா இருக்கு. சொல்லுங்க மாமி. மனுஸ்மிருதி வந்து பரமாத்மா தான் இதற்கு காரணம்ன்றது தர்ம சாஸ்திரங்கள் மூலம் அது நம்மளுக்கு வந்து கர்மத்தையே போதிக்கிறது. அந்த விஷயம் வேற ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவே பூர்வபக்ஷத்துல சொல்லியிருக்கணுமே. சரி சரி, அது வந்து அப்ப தனி பதில் இல்ல. நான் இங்க அதிகமா என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இப்ப சாங்கிய ஸ்மிருதி இருக்கு, மனுஸ்மிருதி இருக்கு. சாங்கியர் கபில ரிஷி ஒரு மாதிரி சொல்றாரு, மனு ஒரு மாதிரி சொல்றாரு. அதனால என்னப்போ
மத்த இத சாங்கியத்தை ஒண்டி எடுத்துட்டாக்க மத்த ஸ்மிருதிகள்ல இருக்கிற இதெல்லாம் நமக்கு வந்து அந்த பன்மை வீணாக தான் போய்விடும் இல்லையா? அந்த பன்மைதான் முக்கியம். மத்த ஸ்மிருதிகள் அப்படின்னு அந்த பன்மை தான் முக்கியம். பன்மை ஸ்மிருதிகள் மத்த ஸ்மிருதிகள்ல வந்து ஆமா. நம்மளுக்கு மத்த இதெல்லாம் வந்து 1000க்கு மேற்பட்ட இருக்கிறதெல்லாம் வந்து வீணாக போயிடும். அப்போ ஏராளமான ஸ்மிருதிகள் என்ன சொல்றதுன்னா பிரம்ம காரணத்துவத்தை சொல்றது. ஒரு ஸ்மிருதி வந்து இந்த மாதிரி பிரதான காரணத்துவத்தை சொல்றது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு அந்த சங்கியில தான் வந்து இங்க யுக்தியை நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு அப்படின்னு. இப்ப இதுக்கு மேல இப்போ ராதாமாமி சொன்ன ரீதியில அப்போ பூர்வபட்சத்திலே அது இருக்கு ஸ்ரீபாஷையில நம்ம வீடியோல சொல்லியிருக்கணும் அப்படின்னு தோன்றது. என்ன சொல்ற அப்படியே சாங்கிய ஸ்மிருதியானது அது தத்துவபரம். இதெல்லாம் வந்துதா பூர்வபட்சத்துல சாங்கிய ஸ்மிருதி வந்தது சுவாமி. இது கேட்டதுக்கு அவன் சொல்றான், பூர்வபக்ஷம் தொடர்ந்து சொல்றான் சாங்கிய ஸ்மிருதி தான் தத்துவபரம். அதனால மனுஸ்மிருதி அதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள். அதனால இதுக்குன்னே வந்திருக்கு, தத்துவபரத்தை சொல்றதுக்கே வந்திருக்கு சாங்கிய ஸ்மிருதி. அதனால இதை விட்டுட்டோம்னா அப்புறம் மொத்தமாவே நமக்கு வந்து தத்துவபரம்னே கிடைக்காது, இது ஒண்ணுத்துலதான் கிடைக்கும். அப்படி வச்சுக்கானா இது விட்டாச்சுன்னா அப்புறம் நம்ம தத்துவார்த்தமே கிடைக்காது அப்படின்றது இல்ல. அதாவது இப்போ தத்துவபரமாகவே வந்த சாஸ்திரம் அதுல இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ மொத்த ஸ்மிருதியும் வீண். அந்த ஸ்மிருதி மொத்தமும் வேணும். சரி, இப்ப இது மனுஸ்மிருதி விஷயத்துல அங்க அந்த வையர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்? அது அனுஷ்டான பரமாகவும் இருக்கே, பிரம்மத்தை ஆராதனமாக பண்றதாவும் இருக்கிறதுனால. என்ன மாமி என்னவா இருக்கு? இல்ல பிரம்மத்துக்கு ஆராதனமாகவும் சொல்லப்படுறது அங்க அதுல, அதனால அதை ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். அது சித்தாந்தத்தை, அந்த பிரம்ம ஆராதனம் அப்படின்றதுலாம் சித்தாந்தத்தை வரணும். பூர்வபட்சத்தில் இருக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, மன்மாதி ஸ்மிருதிகள்ல தத்துவபரமாகவும் வாக்கியங்கள் இருக்கு, அனுஷ்டான பரமாகவும் வாக்கியங்கள் இருக்கு. இப்ப தத்துவபரமான வாக்கியத்தை விட்டா கூட மொத்த ஸ்மிருதியும் வீணா போகாது. அனுஷ்டான பர வாக்கியங்களுக்கு எல்லாம் சார்த்தக்கியம் இருக்கு, அதுக்கெல்லாம் பயன் இருக்கு. இது பூர்வபக்ஷ யுக்தி. இப்போ சித்தாந்தத்துக்கு வருவோம். சித்தாந்தத்துல ஒரு யுக்தி பன்மை. பிரம்ம காரணத்துவவாதிகள் பல இருக்கு, ஸ்மிருதிகள் பல இருக்கின்றன. சரி, இந்த அனுஷ்டான பரம் தத்துவபரம் அப்படின்ற விஷயத்துல என்ன பதில் கோவிந்தன் சுவாமி? அனுஷ்டான பரம் அப்படின்னு இருந்தா கூட அது அனுஷ்டானத்துக்கு மூல காரணம் வந்து பிரம்மம் ஜெகத்காரணம்ங்கிறது இருக்கு. அப்ப ஜெகத்காரணத்தை எடுத்துட்டோம்னா அப்ப அந்த அனுஷ்டானம் பண்றதோ எதுவுமோ வீண்தான் ஆகும். அப்ப மொத்த ஸ்மிருதியும் வீணாதான் ஆயிடும். சரி, ஜெகத்காரண பரத்தும் கொண்டு வர வேண்டாம். அதாவது இப்ப அனுஷ்டானம் அப்படின்றது எப்படிப்பட்ட அனுஷ்டானம்? அந்த செயல்கள் எல்லாமே பகவத் ஆராதனமாகத்தான், பிரம்ம ஆராதனமாகத்தான் இருக்கு. இப்ப சாங்கிய மதத்துல பிரம்மம் ஜெகத்காரணம் அல்ல அப்படின்றது கூட கிடையாது, பிரம்மமே கிடையாது, சிதச்சித் விலட்சணமான ஒரு தத்துவமே கிடையாது. அப்போ இந்த அனுஷ்டானங்கள் எல்லாமே சிதச்சித் விலட்சண தத்துவ ஆராதன ரூபமாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியறது? அப்போ சிதச்சித் விலட்சணமான வஸ்து இருக்கு அப்படின்றதே தெரியறது. அப்ப அப்படிப்பட்ட சிதச்சித் விலட்சணமான வஸ்து இருக்கு அப்படின்னா அதை பத்தினுடைய தன்மைகள், அதில் அனுமானம் பண்ணினா தெரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய தன்மைகள் என்னன்றது சாஸ்திர ரீதியாக தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ காரணத்தும் தன்னிடையே வரும். மற்ற ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட அதே போல சாஸ்திர அனுகிரகிதமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தும் எல்லாமே வரும். இந்த வாசி புரியர்தான் பிரம்மம் ஜெகத்காரணமா இருந்தாதான் அனுஷ்டானம் வந்து பிரம்ம அப்படி அனுஷ்டானம் வந்து பிரம்ம ஆராதனம், அவ்வளவு அதோட நின்றுடும். அப்போ பிரம்மம் இருக்குன்றது தெரிஞ்சு போயிடுறது. பிரம்மம் இல்லாம அந்த பன்ம ஸ்ருதியே வந்து வீணா போயிடும். அனுஷ்டான பர வாக்கியங்கள் வீண் தான். அடி என்ற சாமி அதுக்கு முன்னாடி ஒண்ணு சாதிச்சு, அதாவது ஒரு ஸ்மிருதிக்கு பயந்துட்டு ஒரு ஸ்மிருதி வீணா போயிடுவேன்னு பயந்துட்டு மற்றதெல்லாம் விட்டாக்கா அவ நிறைய வந்து பயனில்லாம போயிடும், அப்பிரமாணமா அது எல்லாமே ஆகும். அதனால பல ஸ்மிருதிக்கு அப்படி ஆகிறத விட ஒரு ஸ்மிருதி அப்படி ஆனா பரவாயில்ல. அதான் இந்த பன்மைதான் முதல் யுக்தியா தான். இங்க ஒருமை அங்க பன்மை அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தத்துவபர விஷயத்தை இந்த மாதிரிதான் அனுஷ்டானமும் பிரம்ம ஆராதன ரூபமா இருக்கிறதுனால பிரம்மத்தை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஒப்புக்கொள்ளும் பொழுது ஜெகத் காரணத்தும் தன்னிடையே வரும் சாஸ்திர ரீதியாக. இந்த ஸ்மிருதி அதிகரணம். அடுத்தது சின்ன அதிகரணம் தான் நினைக்கிறேன். ஏதேன யோக பிரத்யுக்தா, யோக பிரத்யுக்த அதிகரணம். ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இங்கதான் இங்கே அதிதேசம். அதிதேசம் அப்படின்னா சொன்ன முறையிலேயே யோக சாஸ்திரமும் தப்பு அப்படின்னு சொல்றாரு.
சாங்கிய மதத்தை எந்த விதத்துல நான் கண்டனம் பண்ணேனோ இதே ரீதியில் யோக சாஸ்திரமும் தவறு அப்படின்னு சொல்றது. எதே ரீதியில் அப்படின்னா சொன்ன ரீதியில் அப்படின்னா என்ன ரீதியில? என்ன ரீதியில அப்படின்னா, இப்போ யோக சாஸ்திரம் ஒன்றுக்கு இப்ப பதஞ்சலி முனிவராச்சு, அவர் பெருத்தவராச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போனா மற்ற விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுமே, மற்ற ஸ்மிருதிகள்லாம் பாதிதமாக ஆயிடுமே அப்படின்னா அந்த ரீதியில. இப்போ இந்த அதிதேசம் பண்ணாலே அதிகமான ஒரு சங்கை, இது எங்கேயும் முன்னாடி பார்த்துருக்கோம், ஸ்ரீபாஷத்துலதான் பிராணாதிகரணத்துல சொன்ன அதிகமான ஒரு சங்கை. சரி, பிராணாதிகரணத்துல ஒண்ணு பார்த்தோம், மத்தொன்னு போன வாரம் முன்னாடி வாரம் ஸ்ரீபாஷத்துல பார்த்தோம், அதிகா சங்கா அப்படின்னு. சரி, இப்போ இங்க வருவோம். இப்போ என்னன்னா இப்படியே இந்த பதஞ்சலி முனிவருடைய இதுவும் தப்புதான். இப்போ இந்த பிரம்மசூத்திரமே நியாய நிபந்தன கிரந்தம். அப்போ அந்த லாஜிக்க சொன்னா போதும். இப்போ எந்த லாஜிக்கை வச்சுட்டு எந்த நியாயத்தை வச்சுட்டு சாங்கிய மதத்தை கண்டனம் பண்றாரோ அதே லாஜிக்கை கொண்டு நாமே யோக சாஸ்திரத்தை தவறுன்னு புரிஞ்சுக்கலாமே. அப்ப எதுக்காக மறுபடியும் இங்க வேதவியாசர் தனியா ஒரு சூத்திரம் அமைக்கணும்? அப்ப இங்க ஒரு அதிகமான சங்கை இருக்கு, அந்த சங்கையும் போக்குற. ஈஸ்வரனை ஒத்துக்கிறார் சாமி, என்ன ஈஸ்வரனை ஒத்துக்கிறாய்வா, ஆனா அது நிமித்த காரணமா உபாதானம் அதுல இதுவா இருக்கு. நிமித்த காரணத்தையும் ஒத்துக்கிறா, உபாதான காரணத்தை ஏத்துக்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் அந்த காரணத்துவம் அப்படின்னு சேர்த்துனீங்கன்னா விவகாரமும் சரியாது. உபாதான காரணத்துவத்தை ஒத்துக்கல, நிமித்த காரணத்துவத்தை, அது சரி. அந்த சம்ஸ்கிருத வாக்கியம் நீங்க புரிய சொன்னது விஷயம் சரிதான். ஆக என்ன பண்றாங்கன்னா ஈஸ்வரனை உபாதான காரணமாக ஒத்துக்கல அப்படின்னு சொல்லணும், நிமித்த காரணமாக மட்டுமே ஒத்துன்னு இருக்கா. சரி, இது ஈஸ்வர விஷயத்துல. அதே போல இன்னொன்னு ஒத்துன்னு இருக்காளே, என்ன விஷயம் ஒத்துன்னு இருக்கா? இல்ல கோவிந்த சுவாமி வேணாம், வேற யாராவது சொல்றா? சித்ரா மாமி. சுவாமி, தியானம் மோட்சத்துக்கு காரணம் அப்படின்றத ஒத்துருக்கு. சரியா, அதையும் ஒத்துன்னு இருக்கா. தியானமானது மோட்ச சாதனம் அப்படின்றதையும் ஒத்துன்னு இருக்கா. சரி, அங்க என்ன தவறு? ஆனா அங்க ஜீவாத்மா தான் இதுவா சொல்றா, பரமாத்மாவை அங்க சரீரமா இருக்கிறது. ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீரம்ங்கிறத சொல்லல, நேராவே இந்த ஜீவாத்மா காரணம்ங்கிற மாதிரி சொல்ற. காரணம் இல்ல, தியானத்துக்கு விஷயம், தியானத்துக்கு விஷயமா வெறும் ஜீவாத்மா மட்டும் சொல்றாங்க. ஆக பரமாத்மாவை உபாதான காரணம்னு ஏத்துக்கல, ஜீவாத்மா பகவத் சரீரம் அப்படின்னு ஒத்துக்காமல் வெறும் ஜீவாத்மா சுத்த ஸ்வரூபம் அதுவே தியேயம், தியானிக்க தகுந்தது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் எப்படி தவறு அப்படின்னா மற்ற ஸ்மிருதிகள்ல இந்த மாதிரி சொல்லப்படலையே. மற்ற ஸ்மிருதிகளுக்கு அனுகுணமா பார்த்தோமே என்றால் பகவான் உபாதான காரணமும், அதே போல பகவான் இது ஆத்மாவுக்கு ஆத்மா, ஜீவாத்மாவுக்கு அந்தரியாமியா இருக்கான் அப்படின்னு மற்ற ஸ்மிருதி அனுகுணமாக. சரி, இப்போ இந்த ரெண்டோட இந்த ஸ்மிருதி பாதத்துல ஸ்மிருதி விரோதம் முடிஞ்சு போயிடுது. இனிமேல் எல்லாமே நியாய விரோதங்கள் தான். அதுல மூன்றாவது விலட்சணத்துவாதிகரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகரணம் விலட்சணத்துவாதிகரணம். உண்மையா ஒரு பெரிய விசாரம் ஒண்ணு இருக்கு. சுவாமி அப்படின்னு சந்தேகம். இது அவிரோதி அதிகாரம்னு சொல்றோம். முதல்ல உபனிஷத்துக்கள் இருக்கிறதெல்லாம் அவ வேற பூர்வபக்ஷம் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஸ்மிருதியை சொல்றது மட்டும் ஏன் விரோதம்னு தனியா சொல்லணும்? அதுவும் அதே மாதிரி பூர்வபக்ஷம்னு முதல் இதுலயே சேர்த்துக்கலாம். அது ஏன் தனியா அது ஒரு விரோதம்னு தனியா எடுத்துட்டு வரணும்? அதாவது இதெல்லாம் அந்த விரோதம் அப்படின்னாலே எந்த விஷயத்துல விரோதம் அப்படின்னு வரும் இல்லையா? முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னா அந்த வாக்கிய விசாரம், விஷய வாக்கியங்கள் இருந்தது. விஷய வாக்கியத்துல சம்சயம், அது நிர்ணயம் ஏற்பட்ட எடுத்துப்போம். ஜெகத்காரண வாக்கியங்கள், ஜெகத்காரணத்தை பிரதிபாதக வாக்கியங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சிதச்சித் விலட்சண பிரம்மத்தை சொல்லும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி ஆயிடுது. இதுக்கப்புறம் விரோதம் சங்கிக்கப்படுறது அப்படின்னா எதுல விரோதம்? இப்போ வாக்கியங்கள் விரோதம் கிடையாது. எதுல விரோதம்?
அர்த்தத்துல அர்த்தத்துல தானே விரோதம். அப்போ தனியா அத்தியாயம் தானே இதுக்கு வரணும். ஒரு நல்ல ஒரு வியவஸ்தை இருக்கு இல்லையா, அங்க வந்து விஷய வாக்கியம் அப்படின்னு இருக்கு, இங்க இது இந்த மாதிரி அர்த்தத்துல விரோதம் அப்படின்னு இருக்கு. அப்ப தனியாக தான் ஒரு வியவஸ்திதமா தான் இருக்கணும். அது தனி இது தனி அப்படின்னு. இந்த பாடத்துலாம் கூட இப்படிதான். பாடத்துல வியவஸ்தையா கூட முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். என்னது அஸ்பஷ்டதர, அப்புறம் ஸ்பஷ்டதர, அங்கே இந்த வியவஸ்தையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆக இந்த பாத விபாகம், அத்தியாய விபாகம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இங்க வந்து ஸ்பஷ்டமாக இப்ப என்ன இருக்கு, அர்த்தத்துல இப்ப விரோதம், அதை சங்கிக்கப்படுறது, அதை போக்குறார். அதுல இந்த முதல் ஸ்மிருதி பாதத்துல என்ன அர்த்தம் பார்த்தோம், ஸ்மிருதியால விரோதம் சங்கிக்கப்படுறது, நியாயத்தினால விரோதம் சங்கிக்கப்படுறது. ஸ்மிருதியினால இருக்கக்கூடிய விரோதம் 2 அதிகரணத்துல முடிஞ்சு போயிருக்கு. இப்போ 3வது அதிகரணம் விலட்சணத்வாதிகரணம். இதுல நியாயத்தினால விரோதம். என்ன நியாயம், என்ன விரோதம் இங்க யார் சொல்றா? வேணுகோபாலன் சுவாமி சொல்றீங்களா? என்ன நியாயத்தினால விரோதம்? சுவாமி நடுவுல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, என்ன கேட்க முடியல. ஒரு லாஸ்ட் 1 மினிட் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு இல்ல ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம 2 அதிகரணம் முடிஞ்சிருச்சு. 3வது அதிகரணம் வந்து விலட்சணத்வாதிகரணம். இதுல வந்து நியாயத்தினால விரோதம் சங்கிக்கப்படுறது. இந்த சங்கிக்கப்படுறது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியுறதா? என்ன சொல்ல சங்கிக்கப்படுறது அப்படின்னா, சங்கைக்கு விஷயமா இருக்கு. சங்கான என்ன? சந்தேகம், டவுட். ஆக இங்க வந்து பிரம்மமானது ஜெகத்துக்கு காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு நியாய ரீதியா லாஜிக்கலா ஒரு கேள்வி எடுத்து, லாஜிக்கு விருத்தமா இருக்கு அப்படின்னு என்ன பூர்வபக்ஷம் இங்க விலட்சணத்வாதிகரணத்துல? சரி, அப்போ ராதாமாமி கை தூக்கிருக்க, ராதாமாமி சொல்லட்டுமா? ஒரே நிமிஷம், நான் வேணுகோபால சுவாமி முடிச்ச சொல்ல இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அதனாலதான் ராதாமாமிக்கு சான்ஸ் கொடுக்குறேன். இல்லாட்டி வேணுகோபாலம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? அவர் சொல்லட்டும். இல்ல இல்ல இல்ல, யார் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. பரமாத்மா தான் காரணம் என்று சொன்னார். வந்து இப்போ உலகத்துல வந்து அச்சேதனம் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பெருத்த துக்கமும் ரொம்ப இதுவாவும் இருக்கு. எப்படி அப்ப வந்து பரமாத்மா தான் காரணம்னு சொல்ல முடியும் அப்படின்னு ரீசன் அவுட் பண்றாங்க. இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லணும். ஜெகத்து உலகம் பரமாத்மா ஆனந்தமயமா இருக்கா. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து வர்ற ஜெகத்துல இருக்கிறவ எல்லாமே அங்க துக்கமும் சோகமும் தான் நிறைஞ்சிருக்கு. ரெண்டுத்தையும் அந்த இடத்துல பொருந்தலையே எப்படி வந்து அவ பரமாத்மா கிட்டே இருந்து அந்த ஜெகத்து வந்துங்கிறத எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது அங்க சங்கை அங்க. ஏன் ஆனந்தமயமா இருக்கிறதுல இருந்து துக்கமயமா உருவாகாதா? இல்ல, அங்க பொருந்தாமை சாலட்சணம் இல்லையே, பொருந்தறது இல்லையே அப்படிங்கிற லோகத்துல என்னன்னா காரிய காரணத்துக்கு மத்தியே சாலட்சண்யம் அப்படின்னு இருக்கு. ஒரு ஒப்பு இருக்கு. காரணம் போலதான் காரியம் இருக்கும். லோகத்துல வந்து இது கண்டது. அப்போ லோகத்துக்கு விபரீதமா, நியாயத்துக்கு விபரீதமா நம்ம சாஸ்திரத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி துக்கமயமா இருக்கக்கூடிய ஜெகத்துக்கு ஆனந்தமயமான பரமாத்மா காரணம் என்றோ, அஜ்ஞானமயமா இருக்கக்கூடிய அச்சேதனமா இருக்கக்கூடிய அந்த ஜெகத்துக்கு ஞானமயமான பிரம்மம் காரணம் அப்படின்னு எப்படி கொள்ள முடியும்? பொருத்தம் இல்லையே காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்படின்றதான் பூர்வபட்சம். இதுக்கு மேல வேற ஏதாவது இங்க சில நியாயங்கள்லாம் இருக்கு, சொல்ல தெரியல. ஸ்ரீபாஷத்துல சரி அதை சொல்லியிருக்க மாட்டானே, இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பூர்வபக்ஷம் வந்து இவ்வளவுதான். இப்போ காரியத்துக்கும் காரணத்துக்கும் சாலட்சண்யம் இருக்கணும், பொருத்தம் இருக்கணும். இது பிரம்மத்துக்கும் அவன் ஒண்ணு வந்து அவன் பரமாத்மா,
அவன் பரம சேத்தனன், ஆனா ஜகத் வந்து அச்சித்து. அதனால அது எப்படி ரெண்டும் காரிய காரணமா காரண காரியமா ஒண்ணு ஆனந்தமயம், இது வந்து துக்கமயமா இருக்கு அப்படின்னு 2 அம்சத்துலயும் பார்த்தா நம்ம காரிய காரண பாவத்தை சொல்ல முடியாது. சரி, சித்தாந்தம் யார் சொல்றா? மாலினி மாமி சொல்றீங்களா? அடியன் சுவாமி. சித்தாந்தத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் காரண காரியம் பொறுத்த வந்து பார்க்க முடியாது. இப்ப வந்து கோமயம் இருக்கு, சாணி இருக்கு, அதுல வந்து தேள் உருவாகுது, அது எப்படி பொருந்தும்? அதே மாதிரி மச்சிகா, தேன்ல வந்து தேன் கிருமிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால அது எப்படி பொருந்தும்? சோ எல்லாத்துக்கும் காரண காரியம் பொருத்தம் இருக்கான்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க சுவாமி. சரி, ஆகையால இது லோகத்துல இந்த மாதிரி கண்டு இருக்கோம். காரிய காரணத்துக்கு நடுவில் வேறுபட்ட பொருட்கள் மத்தியிலும் காரிய காரண பாவம் இருக்கும். வேறுபட்ட பொருட்கள் மத்தியிலும் காரிய காரண பாவம் இருக்கும். இந்த அதிகாரத்துல சொல்றாங்க சுவாமி. சரி, ஆக இப்ப வேறுபட்ட பொருள்கள், அதாவது விலட்சணமான பொருள்கள் மத்தியிலும் வேறுபட்ட பொருள்கள் மத்தியிலும் காரிய காரண பாவம் இருக்கும் அப்படின்றத வச்சுட்டு, அப்ப என்ன ஆகுது? வேறுபட்ட ஜகத்துக்கு வேறு விதமா இருக்கக்கூடிய பிரம்மமானது காரணமாக இருக்க தட்டில்லை அப்படின்றது ஆறுது. ஆனா நம்ம இந்த பிரகிருதி அதிகரணத்துல காரணம் என்ன காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம். காரணம் காரியம் சூக்ஷ்ம ஸ்தூல காரணம் பரபிரம்மம், காரியம் வந்து அதுலயே இந்த அச்சித்து சித்து இது எல்லாமே காரிய பொருள்களா இருக்கிறது. அப்ப பிரம்மமே மாறறதா? பிரம்மத்துக்கு சூழ்நிலைக்காரம் வருதா? இந்த பிரம்மமே மாறல, பிரம்மத்துக்கு சரீரமான இந்த இதெல்லாம் மாறுறது. அப்போ அந்த பிரகிருதி அதிகரண ரீதியில நம்ம இந்த காரியம் காரணம் என்ன அப்படின்றத ஸ்பஷ்டமா பார்த்தோம். சிதச்சித் விலட்சண பிரம்மம் வந்து காரணம், அதுல இருந்து வர இந்த சூக்ஷ்மம் அதுலயே வர இது இந்த அச்சித்தும் இதுவும் வந்து காரியமா பிரதிபதிக்கிறது. உபன்யாசம் பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் காரியம். தேவரீரே சாட்சிக்கு சுவாமி அது அதுதான் ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் காரியம், சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் காரணம். இப்ப காரணம் என்ன காரியம் என்ன? கடைசியில என்ன ஆயிருக்கு? இப்போ பிரம்மம் தான் இருக்கு. ரெண்டுமே விசிஷ்ட பிரம்மம் அதுதான் காரியம், சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் காரணம். இதுதான் பரமமான சித்தாந்தம். பிரம்மமேதான் காரணம், பிரம்மமேதான் காரியம் அப்படின்னு சொன்னாதான் அடுத்தது இந்த ஆரம்பணாதிகரணம் அப்படின்னு வர போகுது. இது 3, 4, 5 5வது நினைக்கிறேன் ஆரம்பணாதிகரணம். அங்கதான் அந்த சத்காரியவாதம் காரணமேதான் காரியம் அப்படின்றது அந்த ஆரம்பணாதிகரணத்தினுடைய பிரமேயம். ஆக இப்ப என்ன, ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் காரியம், சூக்ஷ்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மம் காரணம் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் பரம சித்தாந்தம். அதுக்கு இந்த விலட்சணத்துவாதிகரணத்துக்கும் ஏதாவது ஒரு ஒவ்வாமை தானே, ஒவ்வாமை தோன்றதா? அதாவது பொருந்தாமா ஏதாவது தோன்றதா? இந்த விலட்சணத்துவாதிகரணம் எல்லாம் சாதிக்கிறாரு இப்போ சித்தாந்தத்துல. மாமி கடைசியா சொன்னதுதான் என்ன சாதிக்கிறார் சித்தாந்தத்துல? வேறுபட்ட பொருள்களுக்கும் காரிய காரண பாவம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக சாதிக்கணும்? இப்போ இப்ப தாற்பயம் என்ன? பிரம்மம் வேறுபட்டிருக்கு, ஜெகத் வேறு விதமா இருக்கு, வேறுபட்ட பிரம்மம் கூட ஜெகத்துக்கு காரணமாக இருக்க தட்டில்லை அப்படின்னு சொல்றதா தெரியறது. இதுதான் நம்ம சித்தாந்தமா? நம்ம பரம சித்தாந்தம் தானா? ஜெகத் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அச்சித்து சித்து, அதுக்கு நிர்விகாரியா இருக்கக்கூடிய பிரம்மம் அதான் காரணம் அப்படின்னு நம்ம சித்தாந்தமா? நம்ம சித்தாந்தம் மறுபடியும் சொல்லுங்க. பரம சித்தாந்தம் என்னது நம்மளது? சூக்ஷ்ம சிதச்சித் விலட்சண பிரம்மம், விலட்சண விசிஷ்ட பிரம்மம் காரணம், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்ம காரியம். அப்ப பிரம்மம் தான் காரியம், பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து
வேற வேற வஸ்துக்கள் காரணம் காரியமா இருக்க முடியுங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்றது பொருத்தமா இல்லதான். பொருத்தமா இல்லைன்றதோட தேவையில்லையே. அங்க என்ன சொல்லியிருக்கணும்? கேள்வி என்ன இப்போ பூர்வபக்ஷத்துல? சரிப்பா தேவையில்லைன்னு சொல்லணும். நீங்களே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போ யாராவது கோவிந்தன் சுவாமி வேணா வேற யாராவது சித்ரா மாமி இங்க தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இது அதிகம் எல்லாமே தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஏன் அடியேன் எனக்கு கரெக்டா தெரியல அடியேன். சரி, ரகுராமன் சுவாமி. அது அவனே உபாதான காரணமும் இருக்கான், அவனே இந்த காரணமும் இருக்கான், 2 காரணமும் அவனே இருக்கான். அப்படி சொன்னாலே போதும். அது தனியா வந்து அவன் தனியா அதுக்கு காரணமா படைக்கிறான் அப்படின்னு தனியா சொல்ல வேண்டியதே இல்லை. இல்ல அப்படி இருக்கும் போக வேண்டாம். இப்போ பூர்வபக்ஷம் என்னன்னு யோசிக்கலாம். இந்த பூர்வபக்ஷம் என்ன இந்த அதிகரணத்துல? வேறுபட்டது பிரம்மம் இல்லையா? வேறுபட்ட காரணம் எப்படி காரியத்தை? சரி, அப்படிதான் அது. அப்ப இத வந்து நம்ம கிட்ட கேட்டானா நம்ம சுலபமா என்ன பதில் சொல்லி இருக்கலாம்? வேறுபட்டது காரணம் அப்படியே காரணத்தோட ஒரு பகுதிதான். அப்படி எதிர்பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பூர்வபக்ஷியை பார்த்து. அது எப்படி சொல்றது சரிதான் அப்படின்னா எப்படி நம்மளோட சித்தாந்தப்படி பிரம்மமேதான் காரியம், பிரம்மமேதான் காரணம். அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே. வேறுபட்ட பொருளை பத்தி இப்ப என்ன பேச்சு இருக்கு? வேறுபட்ட பொருள் இல்லையா? இல்ல வச்சுக்கோ, பரவாயில்ல, அப்படி சொல்லலாமே. ஆமா, ஆக என்ன இருக்கு? காரிய லோகத்துல வந்து காரியமும் காரணமும் ஒரு விதமா தான் இருக்கு அப்படின்னா எங்களுடைய பரம சித்தாந்தமும் அதேதான். ஸ்தூல விசிஷ்ட பிரம்மம் தானே காரியம்னு சொல்றோம். ஆக பிரம்மமே காரணம், பிரம்மமே காரியம், ஒத்த பொருள்கள் தானே அப்படின்னு பதில் சொல்லியிருக்கலாம். இது ஒரு கேள்வி. கடைசியில சொல்றாங்க இதுதான் கடைசி அதிகரணம் இல்லை எப்படியும். இது மேல ஏதாவது இருக்கா அந்த அதிகரணத்துல? மாலினி மாமி நீங்க அப்புறம் சொல்லிருக்கீங்க அக்னி இருக்கு அல்லவா, அக்னியால் வந்து இந்த துணியை நனைத்து விடு, ஜலத்தால் இந்த பண்டத்தை உலர்த்தி விடு. இதெல்லாம் யாருக்காவது புரியுமா? அக்னியில வந்து எப்படி நம்ம துணியை நினைச்சுக்க முடியும்? ஜலத்தை வந்து எப்படி பண்டத்தை வந்து உலர்த்தி விட முடியும்? இது வந்து பிரமாணமே கிடையாதே. இத வந்து அந்த வார்த்தை வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியலையே. அதே மாதிரி அயோக்கியதா இச்சதா இது சொல்வாங்க. சுவாமி இது இந்த வீடியோல வருதா? லட்சணத்துவாதிகள் வீடியோல சொல்லியிருக்கேன்னா சரி, இதான் பதில். சரியா? ஆனா இது ஒண்ணு சொல்லணும், ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வந்து தவறா இருக்கு. ஏன்னா இது அடியன் யோசிச்ச பதில் தான். காலக்ஷேபம் பொழுது நாங்க 3 பேர் இருக்கும்பொழுது எங்களுக்கு சந்தேகம் வந்தது. எனக்குள்ளேயே பேசிட்டோம். அப்ப சரியா ஒரு இது கிடைக்கல, ஒரு பதில் கிடைக்கல. எப்படி அப்படின்னு இது இப்போ ரீசெண்டா எனக்கு தோணித்து. மற்ற இடத்தையும் சொன்னேன், அவளுக்கு அதுல ஒப்பு இருக்கு இந்த விஷயத்துல. திருக்கோடூர் மணிவண்ணன் சுவாமி அவர்கிட்டயும் சொல்லியிருந்தேன், அவருக்கு இதுல ஒப்பு இருக்கு. இது சரியா இருக்கலாம், அநேகமா சரியா இருக்கலாம். ஆக சரி, இப்போ மாலினி மாமி வந்து பதில் சொல்லிட்டு அப்ப வீடியோல இருக்கு போல இருக்கு இந்த விஷயம். இது பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுவாமி. அதாவது பிரமாணம் கிடையாதுன்னு இல்லை, ஒரு மாதிரி இப்போ கிட்டத்தட்ட சரியாக முடிச்சுட்டீங்கோ. இன்னும் கொஞ்சம் கண் வாய் மூக்கெல்லாம் வைக்கணும், இன்னும் சரியா சொல்லணும் விஷயம் என்ன அப்படின்றது. சரி, அவ்வளவு இது கஷ்டமானது, நானே சொல்லிடுறேன் மறுபடியும் என்னன்னு. இப்ப என்னன்னா விலக்ஷண வஸ்துக்கள் மத்தியே காரிய காரண பாவமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு இப்போ பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் இப்படின்னு தான் வேதாந்தத்துல இருக்கு. எதோவாயுமானி பூதானி ஜாயந்தே, இந்த பூதங்கள் எல்லாம் எந்த இடத்துல இருந்து ஏற்படுகின்றனோ அப்படின்னு தான் இருக்கே ஒழிய ஸ்தூல சிதச்சித் விசிஷ்ட பிரம்மமானது காரியம், சூக்ம சிதச்சித் விசிஷ்ட பிரம்மமானது காரணம் அப்படின்னு எந்த வேதாந்த வாக்கியமும் கிடையாது. இந்த மாதிரிலாம் இதை நம்ம எம்பெருமான சித்தாந்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்படி இந்த மாதிரி சொல்லணும், எப்படி சொன்னோம் என்றால், இப்போ பிரம்மமானது ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு வேதாந்த வாக்கியம் இருக்கு. இத பார்த்த உடனேயே எப்படி இப்போ வேறுபட்ட ஜகத்துக்கு வேறுபட்ட பிரம்மம் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அக்னியால நினைத்து விடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம லட்சணாவோ ஏதோ ஒண்ணு வச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வேற மாதிரி அர்த்தம் கொண்டுவோம். பிரம்மம் அப்படின்னா பெருசு பிரதானம் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாமோ, அந்த மாதிரி யோசிச்சு பார்ப்போமே நம்ம. அப்படி இருக்கும் பொழுது
இல்ல லோகத்துல கூட வேறுபட்டதுக்கெல்லாம் காரிய காரண பாவம் இருக்கு அப்படின்னு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப என்ன ஆகும்? அப்போ யதாசுதார்த்த கிரகணம் அப்படின்னு சொல்லுவா. இருக்கிறபடியே அப்படி எடுத்துட்டுருவோம். நம்ம என்ன எடுத்துக்குவோம்? சொல்ற ரீதி புரியறதா? சமமான விஷயம். என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா பிரம்மம் ஜெகத்து காரணம் ரெண்டும் தனித்தனி அப்படியே எடுத்துட்டுருவோம். யதாசுதார்த்தம் பிரம்மமானது ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு வேத வாக்கியம் இருந்தது, அது அப்படியே எடுத்துட்டுருவோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு போய் யோசிப்போம். இப்படிதான் எம்பெருமான் யோசிச்சிருக்காரு. இப்போ பிரம்மமானது ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு வேதாந்தம் சொல்ல அதை அப்படியே எடுத்துட்டு அப்ப பிரம்மமானது நிர்விகாரமாச்சு, அதுக்கு உபாதானத்துவம் எப்படி வரும்? இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டா பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னும் அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா என்ன ஆகுது? பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கக்கூடியது ஜெகத்து, அதுக்கு பரிணாமம் ஏற்படுறது அப்படின்னு மொத்தத்தையும் நம்ம இப்ப சித்தாந்தத்தை இந்த மாதிரி ஃப்ரேம், அதாவது இந்த மாதிரி சித்தாந்தத்தை இந்த மாதிரி ஃப்ரேம் பண்றது அப்படின்னு சொல்றது. தமிழ்ல என்ன வார்த்தைன்னு சத்தம் வரல. இந்த மாதிரி சித்தாந்தத்தை ஏற்படுத்தி அப்போ அதுக்கு பரியவசிதார்த்தமா என்னது? அப்ப பிரம்மத்துக்கு இந்த மாதிரி சரீரமா அச்சித்து இருக்கு, அதுக்கு பரிணாமம் ஏற்படுறது இப்படின்னு சொன்னதுக்கு பரியவசிதார்த்தம் என்ன அப்படின்னா ஸ்தூல சித்த சித் விசிஷ்ட பிரம்மம் காரியம், சூக்ஷ்ம சித்த சித் விசிஷ்ட பிரம்மம் காரணம் அப்படின்றது ஆயிடுறது. அப்ப அங்கங்க காரணமே காரியம், காரியமே தான் காரணம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் பொருந்துறது எங்க சம்பிரதாயத்துல அப்படின்னு காட்ட முடியும். சரியா? இதுதான் வந்து இந்த பாத்தீங்கன்னா இதுல சரீர லட்சணம் அதை பத்தி ஏதாவது சொன்னேன்னா சரீர லட்சணம் பத்தி இந்த அதிகரணத்துல அது அப்புறமா பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க சுவாமி. அது ரொம்ப டீட்டெயில்டா எம்பெருமானார் சொல்லியிருக்காரு. அது டிஸ்கஷன்லயோ இல்ல வேற சமயத்திலயோ அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியா? சரி, அப்ப இப்ப 10 நிமிஷம் இருக்கான இப்ப பேசிடலாம் அதை பத்தி. இது அநேகமா இந்த வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாரும். எஸ்ய சேத்தனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் சக்கியம் தச்சேஷ தைக சுரூபம் தத் தசி சரீரம். இது வந்து இந்த விலட்சணத்வாதிகரணத்துலதான் இந்த வாக்கியத்தை எம்பெருமானார் அருளி செய்திருக்காரு. எந்த ஒரு சேதனனுக்கு சரீரம் அப்படின்றது இல்லையா, என்ன ஸ்தாபிக்கணும் அப்படின்னா ஜகத் முழுக்க எம்பெருமானுக்கு பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு ஸ்தாபிக்கணும். சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் எந்த ஒரு சேத்தனனுக்கு தான் சரீரம் இருக்கும். இப்ப சரீரம்ன்றது வந்து ஆபேட்சிக பதார்த்தம் ஆயிடுறது, சம்பந்தி பதார்த்தம், ஆபேட்சிக பதார்த்தம். அப்படின்னாலே இப்ப என்ன அர்த்தம்? சரீரம் அப்படின்னு சொன்னாலே என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஆபேட்சிக பதார்த்தம்னாலே ஒரு கேள்வி வரணும். பிதா அப்படின்னாலே யாருக்கு, சரீரம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு கேள்வி. அப்போ சேத்தனனுக்கு தான் சரீரம் இருக்க முடியும். சேத்தனனுக்கு சரீரம் என்ன பண்றது? எஸ்சி சேத்தனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும். அப்போ அந்த சரீரத்தினால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட செயல்களை நியமிக்கிறதுக்கு சக்தி படைத்தவனாக இருக்கான் சேத்தனன். நியமிக்க தகுந்தது என்ன ஒரு திரவியமோ அதுதான் சரீரம். சர்வாத்மனா அப்படின்னு எம்பெருமானார் சொல்றாரு. எல்லா விதத்திலும். ஏன் எல்லா விதத்திலும் அப்படின்னு சொல்றாரு? ஒரு பொருள் எப்போ சரீரம்னு சொல்ல முடியும் அப்படின்னா எல்லா விதத்திலும் எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். அந்த சரீரத்துக்கு உண்டான காரியத்துல நியமிக்க தகுந்ததாக இருக்கும். அந்த திரவியத்துக்கு உண்டான காரியத்துல நியமிக்க தகுந்ததாக இருக்கும். அது அவனுக்கு சரீரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சர்வாத்மனா அப்படின்னு போடலன்னு வச்சுக்கோமே, ஒரு சேத்தனன் இருக்கான், திரவியம் ஏதோ இருக்கு, நியமிக்க தகுந்ததாக இருக்கு அப்படின்னா சரி வந்துருமா? அப்படிப்பட்டது அந்த திரவியம் தான் அவனுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னா சரி வருமா? ஒரு தண்டம் இருக்கு, தடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. அவன் தடியை கொண்டு ஏதாவது பண்ண முடியும்? அந்த தடியானது அவனுக்கு சரீரம் அப்படின்னு ஆயிடும். ஏன்? அவன் நினைக்கிறது அந்த தடியை வச்சு பண்ண முடியும். ஆனா தடியை வச்சு பண்ண முடியும், அவன் தடியா பண்ணாது. தடியை கொண்டு இல்ல அது அந்த சரி அவனை வச்சு நியமிக்க முடியும் அப்படின்றது அந்த பதில் சரிதான். நாங்க என்ன பதத்தை போடல, எம்பெருமானா சொன்னதுல என்ன பதத்தை போடல, சர்வாத்மனா எல்லா கூடுதலும் அப்படின்ற பதத்தை போடல. ஆக இப்ப என்ன ஆகுது? அந்த சரி அந்த தடி இருக்கு இல்லையா, அது நியமிக்க தகுந்த வஸ்துதான், இவனால நியமிக்க முடியும். பண்ண முடியும். அடியே
அதை எடுத்து தனியா கீழே வச்சுட்டான் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா எங்கேயோ 10 மைல் அண்ணாண்டு இருந்ததுன்னா அப்ப நியமிக்க முடியாது அத. ஆனால் அது சரீரம் கிடையாது. என்ன ஒரு திரவியமானது எல்லா பொழுதிலும் நியமிக்கத்தக்கதாக இருக்கோ அது சரீரம். எஸ்ய சேதனசிய திரவியம் சர்வாத்மனா ஸ்வார்த்த நியந்தும் சக்கியம். அது போல தாரயித்தும் ஒரு சந்தேகம் எல்லா விதத்திலும்னாக்கா அப்ப பறக்க முடியல, அப்போ அது நியமிக்க முடியலன்னு ஆகுது. அது ஸ்வார்த்தே, அது ஸ்வார்த்தி அப்படின்ற பதம் இருக்கு. தனக்கு உரிய அந்த செயல்ல, தனக்கு உரிய செயல்ல நியமிக்க தகுந்தது. அதான் அதுக்காக தான் என் பெருமான ஸ்வார்த்தி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் தாரயித்தும் சக்கியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சரீரத்துக்கு 3 லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியமிக்க தகுந்தது அப்படின்னு இருந்தாலே அது சரீரம். எல்லா விதத்திலும் எப்பொழுதிலும் நியமிக்க தகுந்தது இருந்தாலே அது சரீரம். அதான் எல்லா விதத்திலும் வேணா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் நியமிக்க தகுந்தது அது சரீரம் அப்படின்னா. அதே போல தரிக்கப்படுகின்றது அதுவே மறுபடியும் சரீரம் தான். ஏன்னா எல்லா பொழுதிலும் தரிக்கப்படுறது. தடி எப்போதான் நம்ம தரிப்போம், சரீரம் அப்படி கிடையாது. எல்லா பொழுதும் தரிச்சுட்டு இருக்கோமே சரீரத்தை. நம்ம தான் தரிக்கிறோம் அப்படின்னு நினைக்க முடியாது. அது பிராணன் போனப்பதான் தெரியும். சரீரம் வந்து விசீரிக்க ஆரம்பிச்சிடும். ஆத்மா சின்னது அப்படின்னு கிடையாது இல்லையா, ஆத்மா தான் தரிச்சிட்டு இருக்கு சரீரத்தை. ஆக அப்படிப்பட்டது அது அப்படிப்பட்ட திரவியம் அதுதான் சரீரம் அப்படின்னு. சேஷதைக்க சுரூபம், அவனுக்காகவே இருக்கக்கூடிய திரவியம், ஒரு சேத்தனனுக்காகவே இருக்கக்கூடிய திரவியம். அதுவும் சரீரத்துக்கு லட்சணம். 3 லட்சணம் சரீரத்துக்கு. அவனாலே நியமிக்கப்படுறது, எப்பொழுதிலும் அவனாலே நியமிக்கப்படுறது, அவனாலே தாங்கப்படுறது, அவனுக்காகவே இருக்கிறது அப்படின்னு 3 லட்சணம் சரீரத்துக்கு. இது நடுவில் சுத்தப்பிரகாஷிகையில கேட்டுக்கிற அந்த மாதிரி இந்த சர்வாத்மனா சுவார்த்த நியந்தம் அப்படின்றது எப்பொழுதிலும் தனக்கு உரிய ஒரு செயலில நியமிக்கப்படுற திரவியம் அப்படின்னு சரீரத்தை சொல்லலாமா? இப்போ இந்த உடம்பு மனித உடலை கொண்டு நடக்க முடியும், அது தனக்கு உரிய செயல் தான். இந்த உடம்புக்கு உரிய செயல். பறக்கிறதுன்றது மனித உடலுக்கு உரிய செயல் கிடையாது, பக்ஷி உடலுக்கு உரிய செயல். நடப்பதுன்றது வந்து மனித உடலுக்கு உரிய செயல். சரி, இப்ப நடத்தல் அப்படின்றத வச்சுக்கோமே. அந்த திரவியம் சரீரம் அப்படின்ற திரவியமானது எல்லா காலத்திலும் நடத்தல் என்கிற அந்த செயலிலே நியமிக்க தகுந்தது அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? எல்லா காலத்திலும் வயசாயிடுச்சுன்னா முடியும். ஏதாவது வியாதி வந்திருக்கு, அப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, அப்போ கூட அந்த சக்தி இருக்கு, அது பிரதிபந்திக்கப்படுறது. அதனால அப்போ அந்த நியாமியத்துவம்ன்றது போகாது, பிரதிபந்திக்கப்படுறது அப்படின்னு அங்க வந்து சுத்தப்பிரகாஷிகாச்சாரியர் சாதிக்கல. ஆக எல்லா பொழுதிலும் நியமிக்க தகுந்ததாக தான் இருக்கு, அதான் சரீரத்தினுடைய லட்சணம். இது வந்து இது ஏன் இங்க வந்திருக்கணும் லட்சணத்துவாதிகணத்துல? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? ஏன் இந்த சரீர லட்சணம்? சித்த சித் வந்து ஈஸ்வரனுக்கு சரீரம், சிதசித் ஈஸ்வரன் சரீரம் அப்படின்னு சொல்லணும். சரி, அது ஏன் சொல்லணும்? இந்த லட்சணத்துவாதிகணத்துல எதுக்காக சொல்லணும்? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்ல, இருக்கிறது ஈஸ்வரன் மட்டும்தான். இல்ல இது நான் சொல்லாம தெரிய வராது, கொஞ்சம் சமம் உண்மையா. இது என்னன்னா, இந்த அதிகரணத்துல அந்த விரோத சங்காவே இப்போ வருது. அபீதோ தத்வத் பிரசங்கா தசமஞ்சசம் அப்படின்னு சூத்திரம் இருக்கு. என்னன்னா, இப்போ பிரம்மே தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னா, அப்போ காரணத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் காரியத்துல வரும், காரியத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் காரணத்துல வரும் அப்படின்னு போட்டு, அப்ப ஜகத்துக்கு காரணமான பிரம்மத்துல ஜகத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் தட்டுமே அப்படின்னு ஒரு கேள்வியோட இங்கதான் வந்து இந்த எப்படி சரீரத்தினுடைய தோஷங்கள்லாம் ஆத்மாவில தட்டாதோ, அதே போல ஜகத்தினுடைய தோஷங்கள்லாம் ஆத்மாவில தட்டாது, பரமாத்மாவில தட்டாது அப்படின்னு சொல்லி, பரமாத்மாவுக்கு ஜகத்தானது சரீரம். அது எப்படி பிரம்மத்துக்கு வந்து இதான் சரீரம் சொல்ல முடியுமா? கை கால் உள்ளதுதானே சரீரம் அப்படின்னு கேள்வி வர, சரீரம்னா சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு எம்பெருமானார் வந்து இதுக்கு ஒரு லட்சணம் சொல்றார். சரீரம் அப்படின்றது லட்சணம் சொல்றார். இதுல அது திருஷ்டாந்த பாவாத சூத்திரம் வருது விலட்சணத்துவ அதிகரணத்துல. கோவிந்தன் சுவாமி அந்த சரீரம் வந்து
ஆஹ் இப்போ ஒரு வலி இருக்குன்னா அந்த வலி போகணும்னு நினைச்சாலும் போக மாட்டேங்குது. அப்போ நம்ம நினைக்கிறபடி நடக்கலையே ஒண்ணு. ரெண்டாவது, தோஷம் தட்டாதுன்னா இப்போ வலி சரீரத்துல ஏற்பட்ட காயத்தினால வலி இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறது ஆத்மா தானே. அப்ப ஆத்மா அதனால பாதிக்கப்படுறான் இல்லையா? அப்ப இந்த எக்ஸாம்பிள வச்சு பரமாத்மா பாதிக்கப்படலைன்னு சொல்றது சரியா இருக்குமா? அதான் அதுக்கு ரெண்டாவதுக்கு வந்து ஆழ்வார் பாட்டே இருக்கு. அதுக்கு முதல் வருவாங்க இப்ப சரீரத்தினுடைய அது சுவாட்சி அப்படின்றதே அடக்கம். சரீரத்துக்கு ஒண்ணு வந்திருக்கு. இப்போ சரீரத்தினுடைய செயல்கள் என்ன, இந்த மனித உடல் இருந்தா அதுக்குன்னு இயன்ற செயல், அதுக்குன்னு சில கேப்பபிலிட்டி இருக்கும். சரியா? இப்போ அந்த சரீரத்துக்கே செல்ஃப் ஃபீலிங் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, நினைச்சா கிருத்தி சாத்தியமாக நினைச்ச உடனே சரீரத்துக்கு வந்து செல்ஃப் ஃபீலிங் அப்படின்னு இருக்கு, தன்மை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப கண்டிப்பா அந்த ஆத்மாவால செய்ய முடியும். அதை வந்து அந்த சரீரத்துல நியமிக்க முடியும். இந்த சரீரத்துக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. சரியா? அது இந்த சுவார்த்தி அப்படின்றதுலயே அது அந்த பதில அடங்கிடும். இப்ப ரெண்டாவது வந்து ஆத்மாவுக்கு தோஷம் வருதே வலி அப்படின்றதுலாம் இங்க சொல்ற வலி என்ன அப்படின்னா சொரூப விகாரம் அதுவும் கிடையாது, சுபா விகாரம் இருக்கதான் செய்யுது. தேக சம்பந்தத்தினாலதான் கிளேசமே ஆத்மாவுக்கு. ஆனா சரீரகத்தை விகாரங்கள்லாம் ஆத்மாவில தட்டுமா? சரீரத்தை விட்டு போயாத ஆத்மா அப்படின்னா அப்பவும் அந்த விகாரங்களா இருந்தது அப்படின்னா அப்போ வந்து சரீரத்தினுடைய சம்பந்தத்தினால ஆத்மாவுக்கே ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கு, ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரீரத்துல இருக்கும் பொழுதுதான் ஆத்மஸ்வரூபத்துல ஒண்ணு ஆகுதுலையே, அந்த சம்சர்க்கத்தினால அந்த தொடர்புனால அந்த தற்காலிகமா இருக்கக்கூடியது. ஆக இது என்ன பண்ணாரு அப்படின்னா தத்துவ திருஷ்டாந்த பாவாத் அப்படின்றது இல்லையா, இதுக்குதான் முன்னாடி சொல்லியிருப்பான். அகோவில மாட்ட ஆஸ்தான வித்வானாக மன்னாருடைய ராஜகோபாலாச்சாரிய சுவாமி அருளிசையெல்லாம் அப்படி ஒரு ரொம்ப அனுபவிப்பார். அருளிசையில அவன் வந்து இந்த விலட்சணத்துவாதிகரணத்துக்கு விஷய வாக்கியம் சம்ஸ்கிருத வேதத்துல கிடையாது, திராவிட வேதத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாராம். அது என்ன விஷய வாக்கியம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறைய சொல்லுவார் அப்படின்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப ரீசெண்டா தான் திருநாட்டுகள்னார். என்ன விஷய வாக்கியம் நினைச்சுட்டு இருக்காரு அப்படின்னு, திராவிட வேதத்துல எல்லாம் விஷய வாக்கியம் இருக்கு, சம்ஸ்கிருத வேதத்துல இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு நாள் சேர்க்கும் பொழுது இதுதான் ஒரு வேலை கருதி இருப்பாரோ அப்படின்னு தோணிச்சு. 3ஆம் பத்துல புகழ்நாள் ஒருவன் போல ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆறுமோர் பற்றிலாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே அப்படின்னு வருது. இதுக்கு 2 விதமான வியாக்கியானம் ஆச்சாரியால் சாதிக்கிறது. ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆறுமோர் பற்றிலாத பாவனை, அப்படிப்பட்ட ஒரு பாவனா, தியானம்ன்றது பாவனை எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நிதி தியாசனம் இருக்கு இல்லையா, எப்படிப்பட்ட பாவனை அப்படின்னா எம்பெருமானை விடுத்து மற்ற விஷயங்கள்ல பற்றே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பற்று இருந்ததுன்னா அவனையும் கூடலாம், எம்பெருமானை போய் கூடலாம் அப்படின்னு. இது ஒரு அர்த்தம் நம்பள்ளி சாதிக்கிறது. அதுக்குதான் நம்பள்ளி சாதிக்கிறதுன்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த பூர்வாச்சாரியால் சாதிக்கிறது. அவர் எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த புகழ்நாள் ஒருவன்கோ அப்படின்ற பதிகத்திலேயே பகவத் விபூதி பேசப்படுறது, எல்லாமே எம்பெருமானுக்கு சொத்து அவனுக்கு எல்லாம் சரீரம் அப்படின்னு பேசப்படுறது. பகவானுடைய வியாப்தி சொல்லப்படுற இடத்துல எல்லாம் சட்டுன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா தத்கத தோஷகி அசம்ஸ்பிருட்டத்துவம் அப்படின்றது சொல்லணும். தத்கத தோஷை அசம்ஸ்பிருட்டத்துவம் அப்படின்னா என்ன கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா உபன்யாசங்கள் காலக்ஷேபத்துலலாம்? தத்கத தோஷை அசம்ஸ்பிருட்டனா அப்படின்னு அங்கங்க கிரந்தங்கள் எல்லாம் வரும். சரீரத்தோட தோஷம் அவனை ஒட்டாதுன்னு. என்னது? சரீரத்தினால் அந்த ஆத்மா அவனை ஒட்டாது, அவனை தட்டாது. அவனை தட்டாத சரீரத்தினால அப்படி தத்கத தோஷம், அதாவது எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்காங்க இல்லையா, அந்தந்த இடத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் அவனை தட்டாது. அது சரிதான். ஆத்மாவா இருக்கிறதுனாலதான் அவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆத்மாவாக வியாபித்திருக்கான், ஆகாசத்தை போல வியாபித்து இல்லாம ஆத்மாவாக வியாபித்திருக்கான். அது அந்தந்த இடத்துல இருக்கிறதுனால அந்தந்த இடத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் அவனை தட்டாது அப்படின்றது சொல்ல வேண்டும். ஆகையினால இந்த பக்தி அந்த பாவனா அப்படின்றதுலாம் வந்து அந்த ஒரு தியான பரம் அப்படின்னா கொள்ள வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தமா இந்த பாட்டுக்கு? ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆதுமோர் பற்றிலாத பாவனை அதனை கூடில், எதனை கூடில்? ஜீவாத்மாவை கூடில்.
ஆதுமோர் பற்றிலான பாவனை சரீரத்துல இருக்கும் பொழுதும் சரீரத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் ஆத்மாவோட தட்டாது என்கிற பாவனை அந்த நிலையானது, அதனை கூடில் அவனையும் கூடலாமே, அந்த பரமாத்மாவையும் இதே பாவனையானது இதே தன்மையானது கூடலாமே. ஆக எப்படி ஆத்மாவை கூட்டாதோ அதே போல பரமாத்மாவுக்கும் சரீரகத தோஷங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு. இது வந்து நத்து திருஷ்டாந்த பவான் அப்படின்ற சூத்திரம் இருக்குங்க. இதுக்கு அதுதான் விஷய வாக்கியம் அப்படின்னு திராவிட வேதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வரான். இதுதான் கருதி சொல்லியிருக்கணும்னு என்னோட அபிப்பிராயம். ஆனா அது ரொம்பவே சரியா அமைச்சிருக்கு. இந்த ஸ்ரீபாஷத்தில் இருக்கிற வாக்கியம் அப்படியே அந்த ஆதிசேர்வினுள்ளால் ஆறுமோர் பற்றியாது அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கும் ஸ்ரீபாஷத்துல இங்க வாக்கியம். ஆக சித்ராமணி. அடியன் சுவாமி, இப்போ நம்ம சரீரத்துக்கு 3 லட்சணம் சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு விலகிறது அப்படின்றதையும் நமக்கு தெரியறது இப்ப இந்த லோகத்துல. இப்ப அதே மாதிரி இந்த ஜெகத்ன்ற சரீரம் பரமாத்மாவை விட்டு விலகாது அப்படின்றது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் சுவாமி? நீங்க கேக்குறது எப்படி இருக்கு அப்படின்னா, சரீரம்னாலே இப்ப நீங்க சரீரத்துக்கு 4வது லட்சணம் சொன்ன மாதிரி இருக்கு. என்ன மீன் பண்றதுன்னு தெரியுது மாமி. நீங்க சொல்றது வந்து சரீரத்துக்கு ஆத்மாவோட இருக்கிறது. நீங்க அப்படி கேட்கல, நீங்க ஒரு மாறுபட்டு கேட்டீங்க. சரீரம்னாலே பிரிஞ்சிடுமே, அப்ப அதுவும் ஒரு தன்மை அப்படி கேட்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. ஆமா சுவாமி, இப்ப நம்ம லோகத்துல பாக்குறது ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சு வந்துருது. ஆனா இப்போ ஜகத்துன்ற சரீரம் பரமாத்மாவோட எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் நியமிக்க தகுந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, இந்த ஜகத்துன்ற சரீரம் எப்பொழுதும் பரமாத்மாவை விட்டு நீங்காது அப்படின்றத மாதிரி ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஒரு கேஸ் வரும் இல்லையா சுவாமி? இல்லையா மாமி, என்ன சொல்றீங்க புரியலையே. அதாவது இப்போ பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, இந்த ஜகத்தானது பகவானுக்கு சரீரம் அப்படின்னு சொல்றது, ஜகத்தானது நித்தியமாகவும் இருக்கு. அந்த உருவமானமை வழி அந்த தத்துவமானது அப்படியேதான் இருக்கு. அது சர்வாத்மா அழியாது, எப்பொழுதுமே பகவானுக்கு சரீரமாகவே இருக்கு. நீங்க சொன்னது இப்படிதான் வச்சுன்னா கேள்வி கூட பொருந்துவோம் அப்படின்னு எனக்கு தோணித்து. என்ன தோணித்து அப்படின்னா, சரீரம்னாலே அப்ப ஆத்ம விஸ்லேஷம் இருக்கணுமே, ஆத்மா விட்டு ஒரு கால் பிரியனமே சரீரம் அப்படின்னாலே அப்படிதான் நீங்க கேட்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஜகத்துக்கு பகவானுக்கு ஜகத்து சரீரம் அப்படின்னாலே அப்போ ஒரு காலாவது பகவானை விட்டு சரீரம், அதாவது சரீரத்தை விட்டு பகவான் பிரியனமே, அப்படி வச்சுக்கலாம் உங்க கேள்விய? அப்படி கேட்டா அது ஒரு வச்சுக்கலாம் சுவாமி. அப்படி வச்சுக்கலாமா? எனக்காக சொன்ன உங்க கேள்வி நல்ல கேள்வி. இது இந்த ஆஸ்பெக்ட் தான் நினைச்சிருந்தேன். நல்லாதான் இருக்கு அந்த கேள்வி. கேள்வி வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு அபிப்பிராயம்? இல்ல சுவாமி, இப்ப நம்ம லோகத்துல பாக்குறது ரெண்டும் பிரியக்கூடிய ஒன்னாதான் பாக்குறோம். அதுதான் அப்ப இதான் கேள்வி. லோகத்துல பாக்குறது வந்து பிரியக்கூடியதான் பாக்குறோம். அப்ப பகவானுக்கு ஜெகத் சரீரம் அப்படின்னா பகவான் வந்து ஒரு காலாவது பிரிய நம்ம ஜெகத்தை விட்டுட்டு அப்படி பிரிய மாட்டார் அப்படின்றதுக்கு எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன் சுவாமி. அப்ப சரி, இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, பிரமாண சித்தமா இருக்கு. எந்த பிரமாணம் வந்து ஜெகத் ஆனது பகவானுக்கு சரீரம் அப்படின்னு சொல்லி இருக்கோ, அதே ஜெகத்து தான் வந்து பகவான் விட்டு பிரியாது அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னொன்னும் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, லோகத்துல என்ன தெரியறது, சரீரம் அப்படின்னாலே ஆத்மா விட்டு பிரிஞ்சு போயிடுமே, ஆத்மா வந்து சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுமே அப்படின்னு. ஆனா அதுக்கே அந்த வியாப்திக்கே விபிச்சாரம் இருக்கு. நீங்க என்ன வியாப்தி கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு சுலபமா இருக்கும். என்ன வியாப்திங்க? சரி, நான் இது வியாபியத்தை சொல்றேன், ஹேத்துவ சொல்றேன். வியாபியத்தை எதுலாம் சரீரமோ கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். எதுலாம் சரீரமோ அது ஆத்மாவை விட்டு பிரியக்கூடியது அப்படின்றது வியாப்தி இல்லையா? இதுவே இதுக்கே வந்து விபிச்சாரம் இருக்கு. எங்க விசாரம் இருக்கு? எதுலாம் சரீரமோ அந்த சரீரத்துல ஒண்ணுதான் எப்படி வச்சுக்கலாம், பகவானுடைய நித்திய அசாதாரண திவ்யமங்கள இருக்கிறோம் ஸ்ரீவைகுண்ட சரீரம். அதை விட்டு அப்ப அதுவும் சரீரம் தான். ஆனா அங்க என்ன இல்ல? சாத்தியம் இல்லை, வியாபகம் இல்லை. வியாபகம் என்ன? ஆத்மா விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு. அங்க ஆத்மா பிரிவுன்றது. அங்க என்னது? அங்க ஆத்மா பரமாத்மா தான், அவனை விட்டு பிரிதல் அப்படின்றது கிடையாது இந்த சரீரத்துக்கு. ஆக சரீரம்னால இங்கதான் அந்த கர்மெல்லாம் வருது.
இப்போ சரீரம்னாலே அந்த நேரத்தை சரீரமா இருக்கு, விட்டு பிரியறதுலாம் கர்மத்தினால. இப்போ இதுலயே உங்க கேள்விக்கும் பதில் வந்திருக்கணும். விட்டு பிரியறதோ அது அப்ப சரீரம் இல்லைன்னு சொல்லுங்க. அது அப்புறம் சரீரம் கிடையாது. விட்டு விளங்கின அப்புறம் சரீரம் கிடையாது. அது உண்மைதான். இருக்கிற வரைக்கும் தான் சரீரம். இங்க விட்டு பிரியறதுன்றது கிடையாது, எப்பவுமே சரீரமா இருக்கு. எது சொல்லமா பகவான் விபுங்கிறதுனால பிரிச்சு எங்கேயும் போறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை, அதனால போகாது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு தேவையில்லையே. விபுவா இருந்து போகணும் கூட இல்லை. சரீரத்தினுடைய அந்த நியந்திரத்துவம் பகவானுக்கு போயிடுது, இல்லாட்டி இதுக்கு நியாமியத்துவம் போயிடுது அப்படின்னாலே சரீரத்துவம் போயிடும். இப்ப ஆகாசம் கூட விபுதான் என்னுடைய பட்சத்துல, நையாயிக்கல் பட்சத்துல. ஆகாசத்துக்கு இந்த உடம்பு சரீரம் கிடையாது, இந்த ஆத்மாவுக்கு தான் சரீரம். இதுக்கு உடம்பு. ஆக அந்த நியந்திரத்துவம் பகவானுக்கும் இதுக்கு நியாமியத்துவம் அப்படின்றத எப்பவுமே விட்டு போகாது. ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போயிடுறது இல்ல, அப்புறம் அந்த சரீரம் இருக்கதானே செய்யும். முன்னாடி இருந்த சரீரம் போயிருக்கு இல்லையா, அதான் சித்திரமாமி கேட்கலாம். அந்த சரீரத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் விசேஷம். அது கண்ட்ரோல் பண்ணாது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணாம இருப்பானா? உருவ மாற்றம் தானே. உருவ மாற்றம் கிடையாது. அந்த சரீரம் உருவ மாற்றம் நம்ம சொல்லுவோம். நீ ஒரு ஆத்மா ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு விலங்கா இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அடுத்த ஜென்மத்துல மனிதனாக இருக்கு. உருவ மாற்றம் கிடையாது. அந்த விலங்கான சரீரம் அப்படியே இருக்கும், இந்த லோகத்துல அடங்கி. வேற ஒரு லோகத்துக்கே போய் இன்னொரு மனித சரீரத்தை எடுத்துக்கலாம். வேற ஒரு இதுக்கு போய் அண்டகடாகத்துக்கு போயிட்டு உருவ மாற்றம் மட்டும் கிடையாது. அது இந்த சரீர விசேஷம் அப்படின்னு கேட்டா சித்திரமாமி. சரி, இன்னைக்கு நம்ம 8 மணிக்கு